பொஸ் சிஸ்டமில் யூசர் வந்து கிரியேட் பண்ணுற டைமில் யூசருக்குரிய ரோல் வந்துட்டு அசைன் பண்ணணும். அந்த ரோலை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட் டெப்புக்குள்ளே இருக்கிற ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டெப்பை கிளிக் பண்ணோம்னா ரோல் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற அந்த பேஜில் இருக்கிற ரோல்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ரோல் வந்துட்டு நம்மளால் கிரியேட் பண்ண இயலும். அதில் ரோல்டு நேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரோல் டைப்பை வந்துட்டு இந்த ட்ராப் டவுன்லேருந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணோம்னா ரோல் வந்துட்டு கிரியேட் ஆகும். ரோல் நேம் வந்துட்டு சேல்ஸ் ரெப்னு சொல்லி கொடுத்து அதுக்குரிய ரோல் டைப் வந்துக்கிட்டு சேல்ஸ் ரெப்னு கொடுத்து சேவை கிளிக் பண்ணோம்னா ரோல் வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ ரோல் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு யூசரை வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யூசர்ஸுங்கிற டெப்பை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணால் யூசர்ஸ் பேஜ் வந்துக்கிட்டு விசிபிள் ஆகும். அதில் இருக்கிற நியூங்கிற சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா யூசர் கிரியேட் பண்ணுறதுக்குரிய மொடால் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே தேவையான இன்புட் எல்லாத்தையுமே இன்புட் பண்ணுவோம். நேம் டைட்டில் இன்புட் பண்ணிவிட்டு ஃபுல் நேம் வந்துட்டு இன்புட் பண்ணும். யூசர் நேம் இந்த செலக்ட் பாக்ஸில் தான் வந்துட்டு அவர் எந்த ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அவர் எந்த லொக்கேஷனுக்குரிய யூசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். யூசருக்குரிய இமெயிலை என்டர் பண்ணுவோம். அடுத்தது அவரோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணும். பண்ணினா யூசர் வந்துட்டு கிரியேட் ஆகும். யூசர் வந்துட்டு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன அந்த யூசரோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணி மேலும் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே எது சரி சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னால் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே சேஞ்சஸ் செஞ்சுட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணால் கிரியேட் பண்ண யூசர் வந்துட்டு அப்டேட் ஆகும். அதே நேரம் கிரியேட் பண்ண யூசரை டிலீட் பண்ணி மேலும். அடுத்தது கிரியேட் பண்ண யூசருக்கு பெர்மிஷன் வந்துட்டு கொடுக்கலும். அதுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்கிற இந்த டெப்பை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்துட்டு விசிபிள் ஆகும். இதுக்குள்ளே ஒவ்வொரு ரோலுக்கும் என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கி அப்படிங்கிறது வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக ஒரு நியூ ரோலுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நியூ ரோல் அண்ட் பெர்மிஷன்ஸ் என்று சொல்கிற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு பேஜ் வந்துட்டு விசிபிள் ஆகும். அதில் ரோல்ட நேமை வந்துட்டு இந்த ட்ராப் டவுனில் வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். எல்லா பெர்மிஷனையும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே தரத்தில் இந்த செக் பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை பர்டிகுலராக செலக்ட் பண்ண ஒரு சில பெர்மிஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அந்த சிஸ்டத்துக்கு அவருக்கு எப்படி சொல்லி சொன்னால் இப்படி ஒவ்வொன்றா போய் என்ன செய்யலும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அசைன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் கிரியேட் பண்ண அந்த ரோலுக்கு பெர்மிஷன் வந்துக்கிட்டு அசைன் ஆகும். இப்போ ரோல் பெர்மிஷன் பேஜில் நம்ம கிரியேட் பண்ண யூசருக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலும். அதே நேரம் அவருக்கு கொடுத்த பெர்மிஷனில் எது சரி இல்லாமக்க போகிறோம் இல்லாட்டி புதுசாக எது சரி அவருக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் அவருக்கு கொடுத்துட்டு கீழே இருக்கிற அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எடிட் ஆகும். அதே நேரம் டிலீட் பண்ணி மேலும் யூசருக்கு கொடுத்த பெர்மிஷனை டிலீட் பண்ணிக்கவே மேலும் டிலீட் பண்ண கிளிக் பண்ணி